எனதருமை நாட்டுமக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களைப் பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இன்று நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகளப் போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையைப் பற்றியே நான் பகிர இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியானது நாடெங்கிலும் பெரும் விவாதப் பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தாம் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சத் ஸ்ரீ அகால். வணக்கம் சார். வணக்கம். நல்லதுங்க. நீங்க மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில் நாம் ஜுகல்பந்தியை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சவாலில் இப்போது ஜுகல்பந்தியை முதல் முறையாக பார்க்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்கிறாரு. பிறகு 3வது முறையாக இதே மாதிரி. உங்கள் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் பற்றி விரிவாக விளக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்கள் செஞ்சுருக்கிற சாகசம் பற்றி எல்லாருக்கும் தெரியணும். வணக்கம் சார். என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமோ, உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமோ ஜெயிச்சிருக்கேன். 2021ஆம் ஆண்டு பள்ளியிலேருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியாக இருக்கேன். ஓ, சரி குரிந்தர் வீர் அவர்களே, நீங்கள் எப்படி? வணக்கம் சார். என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில் பெட்டி ஆஃபீஸராக இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமாக ஓடக்கூடிய ஸ்பிரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி, கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்குது. எங்கள் அப்பாவும் சரி தாத்தாவும் சரி 2 பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டவங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னென்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும், இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படி தான் நான் எங்கள் அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும்போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்கே ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க இது பற்றின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்கே விளையாட போனப்போ தேசிய பதக்கத்தை ஜெயித்தேன், எங்கள் அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க.
உடனே நானும் ஏதாவது விளையாட்டை விளையாட போறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படிதான் என்ன அவங்க கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. விளையாட்டுகளை கத்துக் கொடுத்தாங்க. எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்க அம்மா டிவி அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு, போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்க டிவி பார்க்க விடல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதோ பாருங்க குரிந்தர் பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போறீங்க. அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் களத்துல ஓடுறத எங்க அம்மா டிவியில பார்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஐயா, நாங்க நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்க அப்பா கைப்பந்து விளையாடுவாரு. வீட்டுல பிரச்சனைகள் காரணமா அவர் விளையாட்டுகளை விட வேண்டி இருந்தது. அவரோட கனவு கனவாவே நிலைச்சு போச்சு. ஆனா தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினாரு. நான் அவரு கூட பேசும்போது எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமா உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவாரு. உங்க கனவை நான் நிறைவேற்றுவேன்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில சொன்னா மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமா உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்த வாந்தியெல்லாம் எடுத்தாரு. தீவிரமான வெயில்ல ஓடினாரு. நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமா அமைஞ்சது. எங்க அப்பா எனக்கு உத்வேகம் அளிச்சாரு. அதாவது நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டரை தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரிந்தர், நாம இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன் வச்ச காலை பின்வாங்க கூடாதுன்னு எங்க அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்மால முடியாதுன்னு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு நாம சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பா செஞ்சு காட்டுவ, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும்பாரு. எங்க அப்பா எனக்கு அந்த நம்பிக்கையை அளிச்ச போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பா இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பத்தி எல்லாரும் பேசுறாங்க இல்லையா? நீங்க 2 பேருமே ரொம்ப அருமையா செயல்பட்டிருக்கீங்க. வெறும் 2 நாட்கள்ல நீங்க 2 பேரும் 3 முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்திருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதை பற்றி சொல்லும்போது குரிந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதை ஓட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்க. இத்தனை கடினமானதா இருந்தும் கூட நீங்க சிறப்பாக செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினைச்சு உறுதியோடு இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்க சாதனை எத்தனை கடினமா இருந்துச்சு? சார், நான் குரிந்தர் வீர் பேசுறேன். தொடக்கத்துல எல்லாம் ரொம்ப போராட்டமா இருந்துச்சு. பலமுறை சந்தேகம் வரும். நான் சரியாத்தான் செய்யறேனா, சரியாத்தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறேனா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறது இல்ல, சில வேளைகள்ல தான் கத்துக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோட செயல்பாடு சரியா இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்க வீட்டில் இருந்தவங்க எனக்கு ஆதரவா இருப்பாங்க. இப்படிதான் சில நாள் மோசமா இருக்கும், ஏன் 1 வருஷம் கூட மோசமா இருக்கலாம். இதனால எல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது, தைரியமா இருப்பாங்க. ஆனா பாருங்க, கனவு காண்றது மட்டும் தடைப்படாது. உன்னால செய்ய முடியலன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோட பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவாரு. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ள இருக்கிற தெம்பு என்னைக்கும் தோய்வடையாது. அனிமேஷ் அவர்களே. சார், 2021ஆம் ஆண்டுல நான் தடகள துறையில நுழைஞ்ச போது, இது புதிய துறை, உன்னால செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் இதில் நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன் நான் சொன்னேன். எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த களத்தில் குதிச்சேன்னு சொன்னால் பின்னால் திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க, ஆனால் செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதில் நுழைஞ்சதால இதிலிருந்து பின்வாங்கவே வாங்காத, இதில் முன்னேறுன்னு சொன்னார். உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலேயும் நாங்கள் ஆதரவு தர்றோம். குடும்ப ஒத்துழைப்பு, பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஆனா நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இரு. இந்தியர்களால ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்ல, 10.1 நொடிகளுக்குள்ளா இந்தியர்களால ஓட முடியாதுன்னு என்கிட்டயும் சொன்னாங்க. ஆனா இப்ப இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்க நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒன்றும் கடினமானது இல்ல, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்னை ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்க பயிற்சி மேற்கொண்ட போது நாங்க பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்க செஞ்சு காட்டினோம். இப்போ நாங்க காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லையும் நாங்க இன்னும் சிறப்பா செயல்பட இருக்கோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமா, நீ என் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்க 2 பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல்ல அனிமேஷ், நீங்க சொல்லுங்க. சர்ஜி,
பதிவு 10.18 நொடிகளா இருந்துச்சு. அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அத குரிந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில முறியடிச்சு 10.17க்கு கொண்டு வந்தாரு. நானும் விடாம அரை இறுதி 2ல 10.15 வினாடிகள்ல கடந்து முடியடிச்சேன். 2 பேருக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டித்தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படிதான் போட்டியில கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்ப கூட நாங்க ஒரே அறையில தான் தங்கணும். அப்ப கூட நாம எப்படி இந்தியாவோட ஸ்பிரிண்டிங்க முன்னேத்துறது, மத்தவங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில பேசிக்கிட்டோம். குரிந்தர் வீர், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், அனிமேஷ் ரொம்ப சரியா சொன்னாரு. நாம சிறப்பா செயல்படணும்னு நாங்க தீர்மானம் செஞ்சிருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்ப வேணா தேவைப்படலாம். ஆகையால ஒருத்தருக்கு ஆதரவா இன்னொருத்தர் இருக்கும். இப்போ கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன். அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தாரு. தயாரிப்பில் ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியா இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து அங்க ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்க தயாரிப்பில் ஈடுபடலாம், இது சரியா இருக்குன்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால நாமளும் மேம்படுவோம், மற்றவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவைதான், ஆனா அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே நாங்க நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்தில் களத்தில் இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரை விட வேகமா ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சு ஓடுவோம். உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வுல செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதில் விளையாட்டில் ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும். இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோட தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமாக உழைச்சி நீங்கள் நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பல பல நல்வாழ்த்துக்கள். நன்றி சார். பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்துச் செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெறத் தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப், ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான், குஜராத்திலோ மோர். இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்ட வல்லது. வயிறும் நிறையும், பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும், ஒடிஷாவிலே பேல் பனா கிடைக்கும். இது வெறும் பானம் அல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல்வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கி விடுகிறது. அதுதான் மாங்காய். மாங்காய், மாம்பழம் தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை, மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்ஃபோன்சோ, குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர் நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும், என்னுடைய காசியின் லங்கடாவும்,
பொதுவாக இந்த லங்கடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால் பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு தொலைவிலேயே இதன் மனம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா. அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும் நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000க்கும் அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாந்து நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாந்தின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ்ச் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபுச் செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கடின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது.
இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்துப் பொறிப்புகள் 6-7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை. அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிரப் பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல், வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும் அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது. ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தி இருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்துப் பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக் பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கட்சின் ரண் வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வானியற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்ஃபினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்ஃபின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்ஃபின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்ஃபின் ஒரு கால்வாயிலே சிக்கிக் கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம்.
நண்பர்களே, இந்த டால்ஃபின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்ஃபினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள். அதாவது ஏதாவது டால்ஃபின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகிப் போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்ஃபின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை, நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டுமக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மனம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்க வல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியைக் கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ, காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை, தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்துக் கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்கத் தொடங்கியது. அக்கம் பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின் பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்கத் தொடங்கியது. நண்பர்களே, இதே போன்றதொரு உத்வேகமளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலா பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் ₹1 பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது ஒரு ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் ₹365 திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள்
இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய படைவீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவச் செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசுபொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள், அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல நன்றிகள். வணக்கம்.